ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 32 வசனம். ஹல்லேலூயா. பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தியடைபடி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார்கள். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தியிருக்க கட்டளையிட்டு, அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாவரும் சாப்பிட்டு திருப்தியடைந்தார்கள். மீதியான துணிகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேராய் இருந்தார்கள். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் ஏறி மக்தலாவின் எல்லைகளில் வந்தார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்தில் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படி, தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படி, ஆமென், தேவனிடத்திலிருந்து ஆமென் ஆமென் தேவ செய்தியை கேட்கும்படிக்காக அநேகம் திரளான ஜனங்கள் இயேசு இருந்த இடத்தில் வந்தார்கள். 3 நாளாக அவர் ஸ்தோத்திரம் ஒன்றுமே சாப்பிடாமல் ஆமென் தேவனுடைய வார்த்தைகளை ஆமென் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அற்புதங்களை கண்டுகொண்டே இருந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் ஆமென் பசியோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி ஆமென் 3 நாளாக இயேசுவோடு சேர்ந்து ஆமென் இருக்கிற அந்த அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் ஆமென் பரிதவிக்கிறார். ஏனென்றால் ஆமென் அவர்கள் பசியோடு கூட ஆமென் என்னோடு கூட இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. 3 நாளாக என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பிரியமானவர்களே, ஆமென் நாமும் ஆமென் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படி ஆமென் ஹல்லேலூயா ஆமென் அது எத்தனை நேரங்கள் ஆமென் இல்லை ஆமென் ஹல்லேலூயா எத்தனை நாளுகள் இல்லை ஆமென் தேவனோடு அமர்ந்திருந்தால் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா தேவனோடு சேர்ந்திருக்கிற பிள்ளைகளை காணப்பட வேண்டும். ஆமென் ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த இடத்தில் ஒரு திரளான ஜனக்கூட்டம் ஆமென் இயேசுவோடு 3 நாளாக ஆமென் இருந்தது என்னவென்றால் ஹல்லேலூயா எதற்காக அவர்கள் இயேசுவோடு சேர்ந்திருந்தார்கள்? அவர்கள் ஸ்தோத்திரம் இதுவரையும் ஆமென் பெற்றுக்கொள்ளாத ஒரு தேவ சமாதானத்தை இந்த 3 நாளும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆமென் உலகத்துக்குரிய காரியங்களை குறித்தல்ல அவர்கள் ஸ்தோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா அவர் சொன்னது ஆமென் பரலோக ராஜ்யத்தை குறித்து, தேவனுடைய இரட்சிப்பை குறித்து ஆமென் ஹல்லேலூயா மனிதனும் தேவனையும் ஸ்தோத்திரம் கர்த்தரையும் ஆமென் ஸ்தோத்திரம் சேர்த்து ஒட்டிக்கிற ஆமென் அந்த தேவ வார்த்தையினால் ஸ்தோத்திரம் அவர்களை ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆமென் போஷித்தார். ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஹல்லேலூயா ஆமென் எல்லாவற்றையும் மறந்து உலக காரியங்களை மறந்து தேவனோடு அமர்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஒரு சில ஆமென் நேரங்களில் நாம் ஸ்தோத்திரம் தேவனை விட்டு பின் சென்று போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு சில நேரங்களில் ஸ்தோத்திரம் உலகத்தின் காட்சிகளை பார்த்து, உலகத்தின் சிற்றின்பங்களை பார்த்து அவைகளை பின் சென்று பின்தொடர்ந்து நாம் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா இந்த உலகத்தில் ஸ்தோத்திரம் நாம் காண்கிற காரியங்கள் ஆமென் நாம் கேட்கிற காரியங்கள் எல்லாவற்றும் ஸ்தோத்திரம் நம்மை தேவனை விட்டு
விலக்குகிறதாய் காணப்படுகிறது. ஹalleluya. நம்முடைய இருதயத்தை ஸ்தோத்திரம் உலகத்தின் இன்பங்களுக்கு பின்னாடி கொண்டு செல்லுகிற இந்த பிசாசின் சூழ்ச்சிகளில் இருந்து நாம் விடுதலை பெற விரும்பினால் ஹalleluya, நான் தேவனோடு அமர்ந்திருக்க வேண்டும். ஹalleluya. தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நிமிடமும். ஹalleluya. ஹalleluya. ஆவி உற்சாகமுள்ளதாக இருக்கிறது. ஹalleluya. ஆனால் நம் ஜடம் பலவீனமாய் காணப்படுகிறது. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஒரு தேவனுடைய பிள்ளைகளில் இருதய வாஞ்சை எப்போதும் தேவனோடு ஹalleluya அமர்ந்திருக்கிற அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஹalleluya. ஹalleluya. இன்றைக்கு ஹalleluya இந்த இடத்தில் நாம் வாசித்த வசனத்தின்படி ஹalleluya 3 நாளாய் பசியோடு இருக்கிற அந்த தேவனை விசுவாசித்து இயேசுவை நம்பி வந்த அந்த ஸ்தோத்திரம் ஹalleluya ஒவ்வொரு ஜனத்தின் மத்தியிலும் தேவன் ஹalleluya இதான் ஸ்தோத்திரம் பெரிய ஒரு அற்புதத்தை அவர் காண்பிக்க விரும்புகிறார். ஹalleluya. பாருங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. சீஷர்களோடு ஆண்டவர் கேட்கிறார். ஸ்தோத்திரம். ஹalleluya. இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி அடையும்படிக்கு வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்திலே எந்த இடத்திலிருந்து கிடைக்கும்? ஹalleluya. சீஷர்களுக்கும் ஹalleluya தெரியலை என்ன பண்ணுறது. எதை செய்கிறது. ஹalleluya. இவ்வளவு திரளான ஜனங்கள். ஹalleluya. 10,000க்கு மேலே ஆக ஆட்கள் இருக்கிறார்கள். இந்த தேவை எப்படி சந்திக்கிறது என்ற மனக்கலக்கத்தோடு கூட இருக்கிறார்கள். ஹalleluya. ஆனால் ஸ்தோத்திரம் நாம் யாரை நம்பி வந்திருக்கிறோம்? ஹalleluya. இந்த இயேசு யார்? ஹalleluya. அநேக அற்புதங்களை செய்கிறது நான் பார்த்திருக்கிறேன். ஹalleluya. எத்தனையோ அற்புதங்கள் ஆண்டவர் அநேக வியாதிகளை ஆண்டவர் குணமாக்கினார். ஹalleluya. அநேக அற்புதத்தை பார்த்த சீஷர்களுக்கும் ஒரு சந்தேகமாய் காணப்படுகிறது. ஹalleluya. பிரியமானவர்களே, நாம் ஒருபோதும் நாம் சந்தேகிக்க கூடாது. ஹalleluya. நம் குறைவுகள் அனைத்தையும் ஸ்தோத்திரம் அவர் அற்புதமாய் மாற்றுவார். ஹalleluya. நமக்கு என்ன தேவை இருக்கிறதோ அது ஆண்டவர் சந்திக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹalleluya. நாம் ஸ்தோத்திரம். நான் விசுவாசித்திருக்கிற ஆண்டவர் யார் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறது. ஹalleluya. அவர் அற்புதங்களின் தேவன். ஹalleluya. அவர் மகிமைக்கு பாத்திரர். அவர் உன்னதர். அவர் ஸ்தோத்திரம் பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்த அப்பம். ஹalleluya. இன்றைக்கு ஹalleluya இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். ஹalleluya. அதற்கு இயேசு உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார்கள். ஹalleluya. அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். ஹalleluya. இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு கேட்டார்கள். கேட்டார். எதை கேட்டார்? ஹalleluya. உங்களிடத்தில் எது உண்டு இப்போது? ஹalleluya. சாப்பிட்றதுக்காக எது உங்களிடத்தில் இருக்கிறது? ஹalleluya. 7 அப்பங்களும் ஒரு சில மீன்களும் இருக்கிறது என்று சீஷர்கள் பதில் சொன்னார்கள். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆண்டவர் நம்மோடு கேட்கிறார். ஸ்தோத்திரம். ஹalleluya. இந்த தேவைகளை சந்திக்கும்படி ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். உங்கள் இருதயத்தில் உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டும். ஹalleluya. என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஒரு சிறிய விசுவாசத்தை தந்திருக்கிறார். ஹalleluya. ஒரு சிறு நம்பிக்கை, இயேசு மேல் உள்ள சிறு நம்பிக்கை என் மேல் இருக்கிறது. ஹalleluya. அந்த விசுவாசத்தை பயன்படுத்த வேண்டும். ஹalleluya. உங்களிடத்தில் எதை இருக்கிறது அது ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கும்போது அது ஸ்தோத்திரம். ஹalleluya. அவர் அதை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. உங்களிடத்தில் ஆண்டவர் எந்த தாளந்து தந்திருக்கிறது அந்த சிறு தாளந்தை கர்த்தருடைய சமூகத்தில் கொடுக்கும்போது நிச்சயமாக அது பெருக பண்ணுகிற ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார். உங்களுக்கு ஸ்தோத்திரம். பாட்டு பாட தெரியுமா? ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக பாட்டு பாட நீங்கள் விரும்புகிறீர்களா? ஹalleluya. ஆண்டவருக்காக சின்ன வசனத்தை பேச உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. ஒரு ஆத்துமாவை சந்திக்க முடியுமா? ஹalleluya. ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய ஸ்தோத்திரங்கள் இருதயத்தில் உள்ள ஒரு சிறிய ஹalleluya. ஹalleluya. ஒரு சிறிய ஹalleluya ஆசை விருப்பம்
விருப்பம் இருக்கிறதா? ஹalleluya. அது கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாக அதை பெருக பண்ணுவார். ஹalleluya. ஆமென். ஹalleluya. நம்மை பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதங்களாலும் உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களாலும் அவர் நிரப்ப அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். பாருங்க, ஸ்தோத்திரம். ஹalleluya. இந்த இடத்தில் 7 அப்பமும் ஆமென் ஆமென் ஹalleluya ஒரு சிறு மீன்களும் உண்டு என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தியில் இருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். ஹalleluya. ஸ்தோத்திரம். அந்த சீஷர்கள்கிட்ட அந்த காரியத்தை, அந்த அப்பத்தை மீன்களையும் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி ஹalleluya பிட்டு சீசர்களுக்கு திருப்பி கொடுத்தார். ஹalleluya. அது நம்முடைய கரத்தில் இருக்கிற நம்மிடத்தில் எந்த இது ஸ்தோத்திரம் ஹalleluya இருக்கிறதோ அது ஆண்டவருடைய கருத்தில் கொடுக்கும்போது இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம் என்னால் ஸ்தோத்திரம் ஹalleluya ஒரு சில நிமிடங்கள் மட்டும்தான் ஜெபம் பண்ண முடியும். ஹalleluya. எனக்கு இந்த நாலேஜ் மட்டும்தான் இருக்கிறது. ஹalleluya. அதை ஸ்தோத்திரம் கர்த்தரிடத்தில் விசுவாசத்தோடு கூட கொடுக்கும்போது ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். அதை ஸ்தோத்திரம் பெருக பண்ணுகிறார். ஹalleluya. அது திரும்பி நீங்கள் ஆண்டவருக்கு இடத்தில் அந்த அர்ப்பணிப்போடு கூட ஜெபத்தில் சொல்லும்போது அது ஸ்தோத்திர ரெட்டிப்பாய் ஸ்தோத்திர தேவன் நமக்கு கைகூடி வர பண்ணுகிற தேவன். ஹalleluya. இந்த தேவன் சதா காலம் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்த அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நம் தேவைகளை அறிகிற தேவன். நம் பசியை தேவன் அறிகிற தேவன். நம்முடைய உடல் சோர்வுகளை தேவன் அறிகிற தேவன். நம்முடைய உடல் பலவீனங்களை கர்த்தர் அறிகிறார். ஹalleluya. அவரால் கூடாது ஒன்றுமில்லை. ஹalleluya. அவரால் ஸ்தோத்திரம். அவர் கட்டளையிட்டால் ஆகும். ஹalleluya. அவர் சொன்னால் ஆகும். அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவன். ஹalleluya. இதே ஸ்தோத்திரம் நமக்கு வாக்குத்தத்தம் செய்ததை அவர் நிச்சயமாக தருகிற தேவன். வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுகிற தேவன். ஹalleluya. ஆமென் ஆமென். அந்த இடத்தில் கூடி வந்த 4000க்கு மேலான புருஷர்களை ஆண்டவர் ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல ஸ்தோத்திரம் எத்தனையோ ஸ்திரீகள் பிள்ளைகள் ஸ்தோத்திரம் அவர்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம் திருப்தி அடையும்படி தேவன் ஸ்தோத்திரம் ஹalleluya அந்த இடத்தில் ஸ்தோத்திரம் அந்த 7 அப்பத்தையும் ஸ்தோத்திரம் ஒரு சிறு மீன்களையும் தேவன் ஸ்தோத்திரம் ரெட்டிப்பாய் மாற்றினார். ஹalleluya பெருக பண்ணினார். ஹalleluya. பாருங்க ஸ்தோத்திரம். ஹalleluya. நான் நம்பிக்கையோடு கூட இயேசுவை விசுவாசித்தால் நம் குடும்பத்தின் பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருகிற தேவன். ஹalleluya. ஒரு சமாதானத்தின் ஆவியினால் நம்மை நிரப்புகிற தேவன். ஹalleluya. எப்பேற்பட்ட பாவத்தில் இருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிற தேவன். எப்பேற்பட்ட பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகிற தேவன். ஸ்தோத்திரம். எப்பேற்பட்ட மன குழப்பங்களிலிருந்து விடுதலை தருகிற தேவன். என் தேவனால் கூடாது ஒன்றும் இல்லை. ஹalleluya. அவர் ஸ்தோத்திரம் ஹalleluya செய்ய நினைத்தது ஒரு போதும் தடைப்படாது. ஹalleluya. கர்த்தர் நம் மீட்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். ஹalleluya. ஒரு போதும் என்னை கைவிட மாட்டார். தாய் மறந்தாலும் தகப்பன் உங்களை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்ன தேவன் நம்மேல் அவர் அன்பு வைத்திருக்கிறார். ஹalleluya. மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹalleluya. ஆமென் ஆமென். இந்த திரளான ஜனத்தை ஸ்தோத்திரம் போஷித்த தேவன் நிச்சயமாயும் உங்களையும் போஷிப்பார். ஹalleluya. ஆமென். உங்கள் பொருளாதாரங்களை தேவன் ஸ்தோத்திரம் ஹalleluya பெருக பண்ணுகிற தேவன். ஹalleluya. உன் தரித்திரத்தை தேவன் மாற்றுகிற தேவன். ஹalleluya. உன் கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தருகிற தேவன். ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம். நம் தேவன் பெரியவர். ஹalleluya. அவர் உண்மையுள்ள தேவன். ஹalleluya. கர்த்தர் சொல்லுகிறார், உண்மையாய் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மைக்கும் குறைப்படாது. ஹalleluya. ஆமென். ஒரு நன்மைக்கும் குறைவில்லாமல் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த தேவன் நம்மை நடத்த சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹalleluya. ஆமென். ஹalleluya. ஆமென். நம்மை பார்த்து பரிதபிக்கிற தேவன். ஹalleluya. நம்மேல் இரக்கமாயிருக்கிற தேவன். ஹalleluya. நம் பாவங்களைத்தையும் அவர் மன்னிக்கிற தேவன். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு ஸ்தோத்திரம் தூரமாய் இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் நம் பாவங்களை நம்மை விட்டு அகற்றினவர். ஹalleluya. நம் ஸ்தோத்திரம் பாவங்கள் ஸ்தோத்திரம் அவர் மன்னிக்கிற தேவன். நம் ஸ்தோத்திரம் ஆமென் ஸ்தோத்திரம் இருதயத்தில் காணப்படுகிற எல்லா சோர்விலிருந்தும் தேவன் ஸ்தோத்திரம் நம்மை மாற்றி ஹalleluya புது உற்சாகத்தை புது பலனை
தருகிற தேவன். ஹalleluya. கழுகுகளுக்கு மேலான ஸ்தோத்திரம் ஒப்பான பலத்தை தருகிற தேவன். ஹalleluya. உயர பறக்க கிருபை செய்கிற தேவன். ஹalleluya. சோர்ந்து போகிறவருக்கு ஹalleluya அவர் ஸ்தோத்திரம் சோர்ந்து போகிற உள்ளங்களை அவர் தேற்றுகிற தேவன். கர்த்தர் விடுகிற யாவரையும் தூக்கி விடுகிற தேவன். ஹalleluya. ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. ஹalleluya. ஆமென். ஹalleluya. அவர் தயாபரர். ஹalleluya. அவர் ஸ்தோத்திரம் அவர் நமக்கு கேடகமானவர். ஹalleluya. அவர் நமக்கு கோட்டையானவர். அவர் நமக்கு ஸ்தோத்திரம் அருளான கோட்டை. ஹalleluya. ஆமென். இந்த இடத்தில் கூடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஸ்தோத்திரம் பார்த்து அவர் பரிதபித்தார். ஹalleluya. என் பிள்ளைகள் பசியோடு இருக்கிறார்கள். ஹalleluya. என்னுடைய வசனத்தை கேட்கும்படி வந்த பிள்ளைகள் பசியோடு இருக்கிறார் என்று அந்த ஜனங்களை பார்த்து பரிதபித்த தேவன். ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஹalleluya நம்மை பார்த்து அவர் பரிதபிக்கிறார். ஹalleluya. நம்முடைய சூழ்நிலைகளை மாற்ற அவரால் கூடும். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஹalleluya. ஸ்தோத்திரம் ஹalleluya. சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து ராஜாக்கோடு அமர பண்ணுகிற தேவன். உயர்வான இடங்களில் உட்கார பண்ணி அழகு பார்க்கிற தேவன். ஹalleluya. இன்றைக்கு நம்மை தாமே ஒப்பு கொடுப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவோமா. இயேசு போதும் என்று சொல்லுவோமா. இந்த இருதயத்தை ஸ்தோத்திரம் ஹalleluya. இந்த இருதயத்தில் ஸ்தோத்திரம் இயேசுவுக்காய் நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் சிந்தனைகள் என் பேச்சு வார்த்தைகள் அனைத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுவோமா. என்னை ஆளுகை செய்யுங்க, என்னை வழி நடத்துங்க, என் குடும்பத்தை ஆளுகை செய்யுங்க, என் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க என்று இருதயத்தின் ஆழத்தில் சொல்லும்போது நிச்சயமாக ஆண்டவர் ஹalleluya அக்கினியால் ஸ்தோத்திரம் உங்களை ஸ்தோத்திரம் அக்கினியினால் உங்களை மறைத்து பாதுகாக்கிற தேவன். ஹalleluya. அவருடைய செட்டையின் கீழ் மறைத்து நம்மை பாதுகாக்கிற தேவன். ஹalleluya. ஒரு வாதை உன் கூடாரத்தில் அணுகாமல் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். ஸ்தோத்திரம் உன் போக்கையும் வரத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார். தம்முடைய பரலோக தூதர்களை அனுப்பி உதவி செய்கிற தேவன். ஸ்தோத்திரம் ஹalleluya. உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன் என்று சொன்ன தேவன். ஹalleluya. நானே உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தேவன். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஹalleluya. ஸ்தோத்திரம் ஹalleluya. கர்த்தருக்காக நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஹalleluya. ஸ்தோத்திரம் ஹalleluya. இன்றைக்கு மட்டுமல்ல ஹalleluya நாளைக்கும் அவர் அற்புதங்களை ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையை செய்வார். மறுநாளில் இந்த ஸ்தோத்திரம் நம்மோடு கூட இருப்பார். ஹalleluya. ஒருபோதும் நம்மை விட்டு விலகாமல் ஹalleluya ஸ்தோத்திரம் எப்போதும் புது பலனை தந்து புது எண்ணெயினால் புது அபிஷேகத்தினால் உங்களை நிரப்ப அவரால் கூடும். பிரியமுள்ளவரே ஸ்தோத்திரம் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவோமா. ஸ்தோத்திரம் ஹalleluya. ஹalleluya. இந்த ஏராளமான ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம் ஹalleluya பசியை மாற்றின தேவன் உங்களையும் ஸ்தோத்திரம் ஹalleluya உங்கள் குடும்பத்தை உங்கள் ஸ்தோத்திரம் குடும்பத்தில் உங்கள் வீட்டில் காணப்படுகிற எல்லா தரித்திரத்தை அவர் மாற்ற அவரால் கூடும். ஹalleluya. உங்கள் களஞ்சியங்களை அவர் நிரம்ப செய்கிற தேவன். ஹalleluya. உச்சதமான கோதம் நம்மை திருப்தி அடைய பண்ணுகிற தேவன். ஹalleluya. கண்மலையின் தேனிலால் நம்மை ஸ்தோத்திரம் திருப்தி அடைய பண்ணுகிற தேவன். நம்மை போஷிப்பிக்கிற தகப்பன். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஒப்பு கொடுப்போமா. நிச்சயமாக கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.